சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நான் அப்படிதான் எனக்கு தாவீதுக்கு இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டுறான். உடனே சவுலுக்கு கோவம் வந்துச்சு. நானே வரேன்டா, நானே வரேன், என்னன்னு பார்த்துடலாம். எல்லாம் சோப்லாங்கில் அனுப்பிச்சிட்டேன், எல்லாம் யூஸ்லெஸ் வெளில அனுப்பிச்சிட்டேன். அந்த ஒரு ஆளை பிடிச்சி வர முடியல. அவன் வரான், வந்தா உள்ள என்ட்ரா வரான். அவன் ஆண்டவரை பாட்டு பாடி, அவன் போட்டது நேக்கட் சார் ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சானா. பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தானா. பாருங்க, என்ன நல்லா கவனிங்க. யூ ஆர் அண்டர் ஸ்பெஷல் கேர். எதை சொல்ல வரேன்னா, தாவீது ஒரு விசேஷமான கிருபைக்குள்ள இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் விசேஷமானது. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே தாவீது கொடுத்த அபிஷேகத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறான். அதே அபிஷேகம் உனக்கு உண்டு.
உன்னை சபிக்கிறவன் நேராக உன்னை வந்து வாழ்த்திட்டு போவான், உன்னை வந்து உயர்த்திட்டு போவான், உனக்கு நல்லதை செஞ்சுட்டு போவான். எனக்கு விரோதியாக இருக்கிறவன் உனக்கு தோழன் நண்பனாக மாறி உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வான். ஆமென். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சர்ச்சை வச்சிருக்கீங்களா, எதிர்ப்பு இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா? இல்லை, நான் இதை தான் விரும்புகிறேன். அவங்க அப்படியே எதிர்ப்போட இந்த கேம்பஸ்குள்ள அடி வச்சா இங்க ஆண்டவரை பாடி துதிக்கணும். ஆமென். இயேசு நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் அப்படி சொல்லி புகழ்ந்து பாடி இந்த இடத்துல தேவனை உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக அதை செய்வார். தேவனுடைய அபிஷேகம் அதை செய்யும். எதுக்கு சொல்லணும்னா, யூ ஆர் அண்டர் ஸ்பெஷல் கேர். இது இஸ்ரவேலை பொறுத்த இவன் சேஷ்ட புத்திரர். அப்படின்னா உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு போர்ஷன் தான் கொடுப்பேன், என்ன விசுவாரிக்கிறதுனால உனக்கு டபுள் போர்ஷன் கொடுப்பேன், 2 போர்ஷன் கொடுப்பேன். கனத்திலும் மரியாதையிலும் பணத்திலும் குணத்திலையும் எல்லாத்தையும் டபுளாக தருவேன் உனக்கு. அப்படின்னா என்னன்னா, உனக்கு கொடுத்தது போக தான் மீதி. ஆமென். அப்ப சொல்றாரு, டேய் நீங்க விசேஷித்தமானவர்கள். என்னால சொல்லுங்க, ஐ எம் a ஸ்பெஷல் பர்சன். ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஐயா நானாயா, என்னையா சொல்கிறீங்க? நான் ஏன் தான் பிறந்தேன்னே தெரியல, ஏன் தான் வாழறேன்னே தெரியல, எப்போ போகலான் இருக்கேன்யா, நாளைக்கு நடக்க தெரியல, 10 பைசாவுக்கு வழி இல்லை, என்ன போய் சொல்கிறீங்களே? இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நானா சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விசேஷமானவர்கள். ஐ எம் a ஸ்பெஷல் பர்சன். சொல்லுங்க ஆமென். பாருங்க, ஸ்பெஷல் பர்சன். ஸ்பெஷலான காடை நீங்கள் வணங்குறீங்க, ஸ்பெஷல் பர்சன். பயப்படாதீங்க. நாளைக்கு இன்னைக்கு மட்டும் கஷ்டப்படுங்க. நாளைக்கு நான் இதை யோசித்தேன், ஏன் நாளைக்கு யோசிக்க வேணாம்னு சொன்னாங்க. நாங்கள் இதில் வந்து நாங்கள் கல்லுலாம் அடிக்கிறோம், அந்த கல் டெஸ்ட் பண்ணுவோம். இவ்வளோ இத்தனை டன்னு தாங்கணும் ஒரு கல் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். இது டெஸ்டிங் ப்ராசஸ். ஆனால் மனுஷனுடைய டிசைன் எப்படின்னா, இன்னைக்கு உரிய காரியங்களை திட்டமிடுவதற்கு, இன்னைக்கு காரியங்களை கவலைப்படுறதுக்கு தான் அவனுடைய பாடி, அவனுடைய மைண்டு டிசைன் பண்ணியிருக்குது. உங்களுக்கு புரியுதானு தெரியல. உங்கள் பாடி இன்னைக்குரிய கவலைகளை ஏற்றுக்கிறதுக்கு, இன்னைக்குரிய கவலையை யோசித்து செய்யறதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்குது. நாளைக்கு கவலையில் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிடுவீங்க, அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. நான் ஒருத்தர் பேசியிருந்தா, ஒரு தாடி வச்சுருந்தார். ஏங்க தாடி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ எல்லாரும் ஃபேஷனுக்கு வச்சுருக்கிறாங்க, அந்த நாட்களில் தாடி வைக்கிறது ரொம்ப ரேர். தாடி வச்சுன்னு சொன்னார், இல்லைங்க எனக்கு பெண் பிள்ளை பிறந்துடுச்சிங்க. சரி, பெண் பிள்ளை பிறந்தா தாடி இல்லை, அதை வளர்க்கணும், அது மேலே கொண்டு வரணும், அது கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. எப்பா பிறந்தது இன்றைக்கி தான், இன்னும் எப்போயா பிறந்தது? போன வாரம் தான் ஏன் பிறந்தது அப்படின்னு. ஆமாம். ஏன் 20 வருஷம் அல்லேலூயா. என்னையா 20 வருஷம் இதை ஒரிய தூக்கி தலை மேலே வச்சா நடக்க முடியுமா? ஷேவ் பண்ணுறது கூட நேரம் இல்லை, அதான் தாடி வளர்ந்து போச்சு போல். அதனால் நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஐன்ஸ்டீன் நினப்பு அப்படியே யோசிச்சு ரொம்ப பெரிய ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அதனால் இன்றைக்கி கேரை பாரியா, இன்றைக்கி என்ன வேலையை பார், இன்றைக்கி நடக்கிற வேலை, இன்றைக்கி உன்னால் என்ன செய்ய முடியுமோ, இன்றைக்கி எதை திட்டமிட்டு எதெல்லாம் செய்ய முடியுமோ, இன்றைக்கு இருக்கிற வேலையை வேகமாகவும் துரிதமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்ய தேவனுடைய அனுமதியை பெற்று இன்றைக்கி செஞ்சுனா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஆமென். இன்றைக்கி 10வது படிக்கிறேன், இன்றைக்கி எக்ஸாமை ஒழுங்காக எழுதி பாஸ் பண்ணினா அடுத்த நாள் +2 கதையை அது பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டே போவேன். நாளைய கதையை இன்னைக்கு கொண்டாந்து வச்சு அப்படியே யோசிச்சு இன்றைக்கி செய்கிற வேலையை என்ன செஞ்சிருவேன், கோட்டை விட்டுருவேன். கவலைன்றதான் இன்றைக்கி செய்கிற வேலை ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அப்படியே பேசாமல் உட்காந்துட்டு அப்படியே தூங்கி எழுந்துட்டு போயிடுவேன் தான் அது அர்த்தமாகுது. அதனால் சரி, இன்றைக்கி வேலையை, இன்றைக்குரிய கேரை நீங்கள் செய்யுங்க, இன்றைக்குரிய திட்டமிடுங்க. ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, காரியங்களை செய்யுங்க. அப்போ ஆண்டவர் அன்னைக்கு அடுத்த பாடுகளை அவர் மாற்றி உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். சரி, நாம் விஷயத்துக்கு போவோம். சரி, அப்போ ஆண்டவர் இப்படியாவே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த பேதுரை குறித்து நாம் வாசிப்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது இரவின் 3 மணிக்கு வந்தார். 3 மணிக்கு தானே பயத்தினால் அலறினார்கள். இயேசு அவரிடம் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது என்றார். அப்போ பேதுரு அவரை நோக்கி, நீரேயானால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதில் கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். உலகத்தில் ஒரு மனுஷன் இயேசுக்கு அப்புறம் கடல் மேல் நடந்தான்னா அது பேதுரு சும்மா சாதாரணமாக நெகட்டிவாக பேசிட முடியாது. எல்லாம் போட்டில் உட்காந்துருக்குது. ஒன்று தான் தைரியமாக கடலில் குதிப்பேன்னு குதிச்சிச்சு. ஆமேன். 12 தான் ரிஸ்க் எடுக்கிற ஆளுங்க. ஆமேன். பார்த்தலாம் 12 ஊழியக்காரங்களை, 11 ஊழியக்காரங்க, 11 சீஷர்கள் எல்லாம் கப்பலில் உட்காந்து கம்ஃபர்ட் ஜோன். எப்பா கால் நினையாமல் இங்கே இருந்தனியா,
கை நனையக்கூடாது, கால் நனையக்கூடாது. வேணும்னா ஆண்டவர் அப்படியே வந்து அலைக்கா தூக்கிட்டு போயிட்டோம், நமக்கு ஒன்றும் செய்ய வேணாம், இங்கேயே நீட்டி படுத்தலாம் அப்படின்னு படுத்துக்கிற ஒரு ஆள் ஒருத்தன் மாத்திரம் சொன்னான், ஆண்டவரே நீங்கள் தானே சொல்லிட்டீங்கன்னு. ஆமாம், அப்போ நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்றான். ஆமென். ஏங்க இன்னைக்கு எல்லாம் இயேசு பெரியவர் நல்லவர் அப்படின்னு எல்லாரும் விரும்புறீங்க, உண்மைதான். இயேசு குறித்து பாட்டெல்லாம் பாடுறீங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் இயேசு செஞ்ச மாதிரி நானும் செய்யணும். எத்தனை பேர் புரிஞ்சது? ஒரு அல்லையில சொல்லுங்க பாருங்க. இயேசு செஞ்ச மாதிரி என்ன செய்யணும்? நானும் செய்யணும் சொல்லிட்டான். நீ உங்களை மாதிரி நடக்கணும். அது ஆவியானவர் அப்படியே ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார் பாருங்க. இயேசு அப்படியே ஜலத்தின் மேல் அப்படியே அழகாக அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாருன்னா அவர் மட்டும் நடந்து உங்களுக்கு ஷோ காமிச்சிட்டு போறதுக்கு இல்லை, ஒன்னையும் நடக்க வைக்கிறது தான் அவருடைய விருப்பம். ஆமென். இயேசு நினைச்சு இதான்டா இயேசு, இதான் எதிர்பார்த்தேன், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீ தேவாதி தேவனுடைய பிள்ளைங்க, புள்ள எப்படி இருக்கும்? அப்பா மாதிரியே இருக்கும். ஆமென். அதே மாதிரி ஆளுகத்தன்மை உடையதாக இருக்கும். கடல் மேலே நீ நடக்கணும், கடல் இருளுக்கு மேலே நடக்கணும், இருளின் அதிகாரத்துக்கு மேலே நடக்கணும், பொல்லாத இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு மேலே நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவன் சொன்னான், நீரே ஆனால் கட்டளையிடும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. உடனே ஆண்டவர் உடனே இல்லை நான் காடு, நான் பெரிய, நான் இவர் பிதாவுடைய வலது பாசிலிருந்து வந்திருக்கிறேன், நீ சாதாரண மனுஷன் அப்படி சொல்லவே இல்லை. அதை விரும்புகிறார். ஆமென். நீங்கள் சொல்லுங்கள், ரிஸ்க் எடுப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த பொல்லாத ஊழியக்காரனை குறித்து ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, ரிஸ்க் எடுக்காத ஊழியக்காரனா. அல்லேலூயா. ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன் பெரிய காரியம் சொன்னால் வந்தால் பார்த்துக்கலாம், கிடைச்சா பார்த்துக்கலாம், வரட்டும் பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது. இறங்கி கடலில் குதிச்சு தான் ஆகணும். உள்ளே போனால் பரவாயில்ல, செத்தா பரவாயில்ல, எகிரி குதிக்கிறான் பார், அதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அவன் சொல்கிறான், ஜலத்தின் மேல் வர கட்டளையிடும். இந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டிலையும் கடல் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்திட்டு வரான். நடத்திட்டு வந்தோடனே கடல் நிற்குது. எல்லாம் கத்துறானுங்க, என்னடா அங்கேருந்து கூட்டு வந்து கடலாண்ட விட்டுட்டு அங்கேயே செத்து போயிருப்பேன், நல்ல நல்ல இடம்லாம் இருக்குது, அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அங்கேயே அடிமை வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுக்கலாம் இல்லையா? அடிமை வேலை செஞ்சு அங்கேயே அவன் சொல்கிற அடியை வாங்கி உதைய வாங்கினு ரத்தத்தை செய்து அட்லீஸ்ட் அரை வயிற்று கஞ்சியிலாவது அங்கே சாப்பிட்ருப்பேனே, இங்கே வந்து கடலில் சாப்பிடி கொண்டு வந்துடு அப்படின்றான். மோசே அங்கே சொல்கிறான், இல்லை இன்று கண்டு எகிப்தை நீ பார்க்க மாட்டேடா அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, பழைய போட்டு கடலே பொழந்துட்டார். கடலை ரெண்டு பக்கமாக பொழந்து உள்ள நடக்கினான். வளர்ந்த தரையில் நடக்கிற மாதிரி நடந்தாங்களாம். சும்மா ரோடை போட்டு கொடுத்துட்டார். ஆமென். ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரோடை போட்டார். அழகாக உள்ளே போய் நடந்து போயிட்டாங்க. இது பழைய ஏற்பாட்டின் அனுபவம். புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டின் அனுபவம் கடலை பிரித்து உள்ள நடத்துறது, புதிய ஏற்பாட்டின் அனுபவம் கடலின் மேல் நடப்பது. நல்லா தான் சொல்லுங்களேன். நீங்கள் கடலில் நடக்குது ரெடியா? வேணாயா? நாங்கள் பீச்சுக்கு போனால் கூட அப்படி கால் நனையிற மாதிரி வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ கடலின் மேலே நடக்கிறதுக்கு ரெடியா? பாருங்க, புதிய ஏற்பாட்டு அனுபவம். இங்கே ஆவியானவர் அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேலே அப்படியே நடந்து வர வந்துட்டு, நான் தான்ப்பா ஒருவேளை இருளுக்குள்ளே அமிழ்ந்து கொண்டு வேதனையின் விளிம்பில் போட்டு உங்கள் வாழ்க்கை முன்னமும் போல பின்னமும். சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடி போனால் உதைக்குது, முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி வந்தால் உதைக்குதுங்க, நடுவில் இருக்குங்கன்றார. இப்போ அந்த எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இயேசுவானவர் அப்படியே வர்றார். ஆவியானவர் அப்படியே ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு வர்றார். அசைவாடிட்டு வந்தோடனே இயேசுவை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். அவர் உங்களுடைய தகப்பன். அப்போ இயேசு நடந்தது மாதிரி நானும் நடக்க போகிறேன். ஆமென். அவன் கேட்ட உடனே டப்புன்னு என்ன செஞ்சுட்டான், அவன் வந்து வாப்பா வா கம் அப்படின்ட்டார். உடனே போட்டில் தொப்புன்னு குதிச்சிட்டான். குதிச்சுட்டு அங்கே நடக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவிடத்தின் மேல் கடல் மேல் நடந்தான் போட்டுருக்குது. என்ன அருமையான விஷயம். போட்டோன்னு உள்ளே போல கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தான். அது பருப்பு சொல்லவே முடியல. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறான். கடலில் நடந்தான் போட்டுருக்குது. நடந்துட்டான். அவரை மாதிரி நடக்கிறான். அவர் என்ன ஸ்டைலாக நடந்தாரா? பாருங்க, அவர் என்ன பாருங்க. பேதருக்கு யார் ஹீரோ? யார்? இயேசு தான் ரோல் மாடல் அப்படின்வாங்க. இவனை ரோல் மாடலுங்க அப்படின்வாங்க. சில பேர் அன்றைக்கி ஒருத்தர் இதெல்லாம் பேட்செல்லாம் குத்திக்கிட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே சின்ன மீசெல்லாம் வச்சுருந்தார். இவர் பார்த்தோன்னே என்கிட்ட வந்து ஒரு பாஸ்டர், நீ தான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன். ஆமாங்க, நான் எம்ஜிஆருடைய ஃபாலோவர். அப்படியே ட்ரெஸ் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் மாதிரி. நான் 25 வருஷமாக இப்படி தாங்க இருக்கிறேன். மீசையும் தாடியும் வச்சுக்கிட்டு, மீசையும் அப்படியே வச்சுக்கிட்டு, அதை மாதிரியே பேசிக்கிட்டு, அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே இருக்குது. கேட்டால் எனக்கு இயேசு சரி எம்ஜிஆர் ரோல் மாடலாம். இன்னும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டங்க, குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது.
ஆனால் இயேசு இது எம்ஜிஆர் கஷ்டத்தில் இல்லை, கோடிக்கணக்கான ரூபாய் வச்சுருந்தார். அவர் ஃபாலோ பண்ணுறாரு, ட்ரெஸ்ஸு தான் மாற்றிருக்காரு ஒழிய மூஞ்சி அரசியல்லாம் மாற்றிட்டாரு. ஆனால் உள்ள குணங்கனா எதுவுமே மாறல. ஆமாம். ஆனால் நம்ம ரோல் மாடல் அப்படி கிடையாது. இல்லை இல்லை, அன்றைக்கி கூட சொன்னாங்க, ஒரு எனக்கு என் வாழ்க்கையை இவர் தாங்க அர்ப்பணிச்சிட்டாங்க, அவருக்காக நான் படிப்பை விட்டுட்டாங்க, இதை வட்டிங்க ஒரு ஆக்டருக்காக. அவர் வீட்டில் அவரை பார்க்கலான்னு போனேன். அந்த கேட்டுக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ நேரம் இருந்தேன். 2 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே என்னை பார்க்க மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டாருங்க. அதுலேருந்து அவரை ரோல் மாடலேருந்து எடுத்து போட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். இப்படிலாம் அவளை நிலைங்க. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. ஆமென். அவர் நான் தான்னா என்ன அர்த்தம்? ஏப்பா என்ன மாதிரி உன்னை நடக்க வைக்க போகிறேன், எதை கேட்குறே செய்ய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் உடனே பேதுரு டப்புன்னு இறங்கினான், நடந்த பிற்பாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய இதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்போ என்ன செஞ்சுட்டாம, நேர காற்று பலமாக இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகில், ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். இந்த உடனே உள்ளே போயிட்டான். காற்று உடனே அங்கே பார்த்துட்டான். காற்று பலமாக இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு வந்து பல காரியங்கள் வந்துடுச்சு. என்னடா இது வரையும் நம்ம நடந்ததே கிடையாது, இப்போதான் ஃபஸ்ட் டைம் நடுறோம், அது இவரை பேச்சு கேட்டு நடந்துட்டோம். இப்போ காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் மிதமாக காற்று அடித்தாலும் பரவாயில்ல, எப்படி போயிடலாம். இப்போ காற்று ரொம்ப ஜாஸ்தியாக, இப்போ முன்னே விட காற்று, முன்னாடி நம்ம இறங்கி நடக்கும்போது காற்று கம்மியாக இருந்துச்சு, இப்போ காற்று ஹெவியாக இருக்குது, எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் உள்ளே போயிட்டான். அப்போ தான் ஆண்டவர் கேட்டார், சந்தேகப்பட்டாய் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்ட பிற்பாடு பாருங்கள், இதில் ஒரு விஷயம் சொல்லும்படி விரும்புகிறேன். அவிசுவாசத்தினுடைய 3 நிலைகள். இந்த உலகத்தில் அவிசுவாசம்தான் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கொண்டு போய் விடுது. வேதம் சொல்லுகிறது அவிசுவாசம் என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய வல்லமை, ஒரு மிகப்பெரிய காரியம் உங்களை ஆழ்த்துகிறது. இந்த இந்த இருளின் ராஜ்யம் எதை வச்சு வேலை செய்வதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை உருவாக்கிட்டு உங்களை கீழே விழத்தழுவது தான் இந்த அவிசுவாசத்தினுடைய வேலை. ஒரு பிசாசை துரத்திட்டு இருந்தோன்னே நான் கேட்டேன், சில டைமில் பிசாசு சில கேட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அது சொன்னிச்சு, சிரிச்சுட்டு சொன்னிச்சு, நீ என்ன சொன்னாலும் இவனுக்கு ஏறாது, நீ என்ன வசனம் சொன்னாலும் என்ன ஜெபிச்சாலும் இவன் நீ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், பைபிள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், நான் பேச்சை சொல்கிறதான் கேட்பான். நான் கேட்டேன், எப்படி நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அது சொன்னிச்சு, இன்றைக்கி கூட பைபிள் வாசித்தான், கர்த்தர் இரக்கமுடையவராக இருக்கிறார் அப்படின்னு வாச்சான். நான் உள்ளே பேசுகிறேன், டேய் அவர் இறக்க முடியும்னு ஏன் உன் வாழ்க்கையில் இறக்க மாட்டார்ல, ஏன் உனக்கு இறக்கம் பாராட்டலை, ஏன் உனக்கு அது பாராட்டலை, உனக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சார், உனக்கு நல்லது சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் கோபம் வந்து அவன் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு ஆண்டவர் மேலே கோபப்பட்டு அவன் ரொம்ப கோபவேசமாக போட்டுட்டான். அதே நிலைமையில் அவனை வச்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன விஷயம் என்னென்னா, அவிசுவாச எண்ணங்களை தூண்டி விடுவேன். பைபிள் சொல்லும், பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். எங்கே சொல்லிட்டாரு, என்ன ஆக தெரில, ஏதாவது தெரில, இன்னைக்கு கடைக்காரன் வருவானே என்ன ஆகும் தெரில, ஏதாவது தெரில அப்படின்னு நிறைய பயந்துட்டு இருந்தேன். ஒரு முறை ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிச்சோன்னா நடுக்கம், குரல்லாம் நடுக்கம். ஐயா என்னன்னு கேட்டேன். நாங்கள் 2 மாதமாக வாடகை கொடுக்கலன்னொன்னே நாளை காலையில் ஓனர் வரேன்னு சொல்லிட்டான். வந்து அவன் ஏற்கனவே ரொம்ப முரடன், அவங்க மனைவி வேறு என்னை ரொம்ப கத்திட்டு, ரொம்ப கத்தி, முதல் நாள் என்னை ரொம்ப கத்திட்டு, நாளைக்கு என் புருஷன் வருவான், சாமானெலாம் வெளியே தூக்கி போட போகிறான், அதை தூக்கி போட போகிறான், நீ என்ன பண்ண போகிற, அசிங்கப்பட போகிற, கேவலப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டான். என் புருஷன்ட்ட சொன்னேன், அந்த ஆளுக்கு கேட்கவே இல்லை, அவர் கிளம்பி போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் ஜெபிச்சோம். நான் சொன்னேன், பயப்படாதம்மா, நாளை காலையில் ஆண்டவர் உனக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட வச்சேன். அடுத்த நாள் காலையில் இவன் வீட்டு ஓனர் வருவான், வரக்கூடாதுன்னு ஜெபிச்சிட்டு இருந்துச்சான். கடைசியில் பார்த்தா வீட்டு ஓனர் வரான், தூரத்தில் வரான். அந்த தெருவில் போந்து பார்த்தா அவன் உயரமான உருவம், ரவுடி வேறு, வாட்ட சாட்டமாக நடந்து வந்துட்டுருக்கிறான். அப்படி வரதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு இன்னும் நடுக்க ஆரம்பிச்சு, நைட்டே சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நேராக வந்தவொடனே என்னை பார்த்தோன்னே சொன்னான், என் மனைவி நேற்று உங்கள்கிட்ட சொன்னாங்களா வீடு காலி பண்ண சொல்லி அப்படின்னு. ஆமாங்க. நீங்கள் அவங்கள கத்திட்டு போனாங்களா? ஆமாம். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் காலி பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன், இன்னும் எத்தனை மாதம் வேணால் தங்குங்க, எப்போ உங்களால் வாடகை கொடுமோ உங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, அதை சொல்லிட்டு போதான் வந்தேன் நான். இல்லை ஆமாம். இந்த அம்மா சாட்சி, நாங்கள் நைட்டே செத்துடலான்னு யோசித்தேன். இந்த ஜபத்துக்கு அப்புறம் தான் உயிர் பழைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் மறுபடியும் அவனை பார்த்தோன்னே செத்துறது தப்பட்டுமோன்னு யோசித்தேன். கடைசியில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமென். ஆனால் கொஞ்சம் விசுவாசம் என்ன வேணும்,
உயிரை கையில் படிச்சுன்னு இருக்கணும். ஆமென். பயந்தாலும் பரவாயில்ல, பயத்தோட நடுக்கத்தோட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். சரி, நம்பர் 1, இந்த அவிசுவாசத்துடைய முதல் நிலைமை. அவிசுவாசம் என்பது என்ன? அவிசுவாசம் என்னதுன்னா, ஒன்று வந்து ரெஸ்டிங், அதாவது மோஷன்லெஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா, அதாவது செட்டில்டு அன்பிலீஃப். நல்லா கவனிக்கிறீங்களா? அவிசுவாசம் செட்டில்டு. ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்க, அட பாப்பா யார இருக்கிறது இல்லை, இது யார் நம்புற மாதிரியா இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுவான். அது வந்து செட்டில்டு அன்பிலீஃப். போட்டில் இருக்கிற ஆள் மாதிரி, போட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஆள் மாதிரி செட்டில்டு, போதும்பா, சாட்டிஸ்ஃபைட், ஹாப்பி அப்படின்னு செட்டில்டு அன்பிலீஃப். ரெண்டாவது கொஞ்சம் மோஷன், கொஞ்சம் முயற்சி. அந்த முயற்சியில் பேதுரு முயற்சி எடுக்கிறான். இயேசுவை மாறி நான் நடக்கணும், இயேசு மாறி செய்யணும், இயேசு மாறி எல்லாத்துலேயும் நான் வந்து நான் காமிக்கணும், இந்த பிரச்சனைகளுக்கு மேலே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிட்டு நடக்குது. அவன் நடந்தான். ஆனால் நடந்ததில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோக்கஸ், ரெண்டாவது லெவல் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? உற்று கவனிக்கிறீங்க. இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடிய ஜெயத்தை பார்க்குறீங்க, வெற்றி பெறக்கூடிய எண்ணத்தை பார்க்குறீங்க. நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற, நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போ இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணும்போது இறங்கி நடக்கிறான். நடந்த பிற்பாடு காற்று பலமாக இருக்குது. பார்த்த உடனே பயந்து போயிடறான். சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் என்ற வார்த்தை கிரீக் வேர்டில் என்ன போட்டிருக்குதுன்னா ஒலிஜோ பிஸ்டோஸ் அப்படின்னு போட்டது. லிட்டில் ஃபைத், ட்ரஸ்டிங் டூ லிட்டில். என்னது? தேவனை சார்ந்து கொள்ளுதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேத வசனத்தை நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி என்ன படிச்சிருக்கே சில பேருக்கு தெரியாது. ஏதோ ஒரு வசனம் படித்தேங்க, பேருக்கு சில பேர் 10 அதிகாரம் வாசிப்பான். ஏன்னா ஒரு வசனம் கூட நிற்காது. என்ன படித்தேன்னா பைபிள் படித்தேன், என்ன இதுனா எது படித்தேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ட்ரஸ்டிங், தேவனை வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அது கொஞ்சம் % இருக்கிற ஆள் நடக்க முடியாது. கொஞ்சமும் ஒன்று தான், அறகுறையும் ஒன்று தான், ஒன்றும் இல்லாமல் ஒன்று தான், பாதி கணத்தை தாண்டின மாதிரி. ஆனால் அதை என்ன செய்கிறாரு? மெரிம்னோ அப்படின்ற வார்த்தையில் இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அந்த கொஞ்சம் பிஸ்டாஸ்ன்றது வந்து விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் உள்ளவங்கன்னு இயேசு சொல்கிறார். அந்த வேர்டு கிரீக் வேர்டை யூஸ் பண்ணார். கொஞ்சம் லிட்டில் ஃபெய்த், கொஞ்சம் விசுவாசம் உடையவர்களே. லிட்டில் ஃபெய்த், ட்ரஸ்டிங் டூ லிட்டில். தேவனை கொஞ்சமாக சார்ந்து ஒன்று தான், தேவனை நம்பாமல் இருக்க ஒன்று தான். முதல்ல வந்து இது செட்டில்டு அன்பிலீஃபு, முதல்ல பாரமாக இருக்குது, இப்போ உடஞ்சிருக்குது. அப்போ விசுவாசம் என்பது என்னென்னா திரும்ப திரும்ப எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் எடுத்துனே பொட்டலை கொட்டி தொப்புன்னு வந்து விழுந்துட முடியாது. பேதுருடைய நிலைமை தான் நம்முடைய நிலைமை. அவன் விசுவாசிச்சான், இறங்குனா, நடந்தது உண்மை. ஆனால் பாதியில் கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டான். காற்றை பார்த்துட்டான். காற்று அப்போ தான் வேகமாக அடிச்சோன்னு பார்த்தோன்னே உள்ளே போயிட்டான். அப்போ தான் ஆண்டவர் சார், ஏன் சந்தேகப்பட்டாய்? என்ன சொல்ல வர? நான் சொன்ன வார்த்தையின் மேலே உனக்கு சந்தேகம். நான் சொல்லிட்டேன்ல, முதல்ல விசுவாசிச்ச, ரெண்டாவது சந்தேகப்பட்ட. அப்போ அவனை தூக்குறார். ஆண்டவரே என்ன ரட்சியம். ரெண்டாவது காரியம், உங்கள் அவிசுவாசத்தில் ஆண்டவர் உங்கள் சந்தேகத்தில், சந்தேகம்னா டூப்ளிகேட் அப்படின்னு போட்டிருக்குது. 2 மனம், டபுள் மைண்டட், இரு மனசு, 2 வழியில் இருக்கிற ஒரு ஆள். இந்த வழியிலையும் போகாமல் அந்த வழியிலையும் போகாமல் இருக்கிற ஒரு ஆள். 2 வழியில் கட்டப்பட்ட கழுத மாதிரி இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியாமல் ஒரு நிலைமை, 2 இடத்துல இருக்கிற ஒரு நிலைமை. அப்போ அதில் ஒரு நிலைமைகளை ஒன்றுக்குள்ளே போகிறதுக்குது நாம் அந்த ஆண்டவர் உதவி செய்கிறார். உள்ளே போனோன்னா ஆண்டவர் விட்டுல, போடா சாவுடா, நீ தானே விரும்பலை, அவிசுவாசமாக இருந்துட்டல, போ கடல்லே போ, இருள் அதிகாரத்துக்குள்ளே போன்னு விடலை. ஆனால் அப்படி தூக்கி எடுக்கிறார். ஆமாம், ரட்சிக்கிறார். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இது அவர் எல்லாத்துலேருந்து பாவத்திலேருந்து ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லை, உன்னுடைய அவிசுவாச நிலைமை, உன்னுடைய சந்தேக நிலைமை, உன்னுடைய குழப்பத்து நிலைமையிலேருந்து ஆண்டவர் அங்கே நிவர்த்தி ஆக்குகிறார். மறுபடியும் நான் சொல்லிக் கொடுக்குறார், மறுபடியும் நடத்துகிறார். கடல் மேலே திருப்பி நடப்பார். பாருங்க, தூக்கி விட்ட உடனே அவன் போட்டுக்கு எப்படி போனான்? ஆண்டவர் தூக்கி வந்து விட்டாரா? எப்படி கேட்குறீங்க? திரும்பி போட்டுக்கு நடந்து தான் போனான். அல்லேலூயா. இப்போ கற்றுக்கிட்டான். ஆமென். சொல்லிட்டார், சந்தேகப்படாத, தூக்கி விட்டுட்டார். அப்போ தூக்கி விட்ட உடனே அவன் மேலே எழுந்துட்டான். எழுந்து போட்டுக்கு என்ன செய்கிறான்? திரும்ப அவன் நடந்து போகிறான். இயேசு பின்னாடியே வருகிறார். இயேசு வந்த உடனே போட்டு என்ன செய்கிறது? அங்கே அமைதியாகி விட்டது. ஆமென். அவங்களாம் சொன்னாங்க, நீர் மெய்யாய் தேவனுடைய குமாரன். அப்படி எல்லாம் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். அப்போ உங்கள் விசுவாசம், ஐயா ஸ்டார்டிங்கில் வச்ச நடுநடுவில் அவிசுவாசம் வருதுன்னா பயப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.
அந்த ஊமையான பிள்ளையை கூட்டு வந்து அங்கே அவன் சொல்கிறான், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனால் அவிசுவாசம் நீங்க முன்னே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுறார் பாருங்க. இந்த இடத்துல பேதுரு ஹெல்ப் பண்ணுறார். சந்தேகப்படாதப்பா தம்பி, சந்தேகப்படாத. ஏன் ஒரு சந்தேகம் தான், மேலே வா. திரும்ப மறுபடியும் அவன் செஞ்சான், மறுபடியும் கற்றுக்கொண்டான். அந்த விசுவாசத்தின்படியே நடந்து அந்த போட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க போகிற இடத்துக்கு அவங்க இது பண்ணாங்க. இது விசுவாசத்தில் நடக்கிற சோதனை, பரீட்சை. இந்த விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த குறைவாக இருக்கிற விசுவாசம் நிறைவாய் வர வேண்டும். சீஷிகளை குறித்து சீஷிகள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அவங்க இயேசு உயிர் தெழுந்தான்னு சீஷிலே நம்பலை. ஆனால் இயேசு வந்து சொல்லி சொல்லி காட்சி கொடுத்து தோமா சொன்னான், விரல்ல விட்ட பார்த்தா கூட நம்ப மாட்டேன்டான். ஆனால் அவன் என்ன செய்கிறான், நான் அவனை விட்டுட்டு போகலை, திரும்ப வந்து அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற்றி அந்த தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டார். ஆமென். அப்போ அவிசுவாசம் என்பது முதல்ல அவிசுவாசம் மூவ் இல்லாமல் இருக்கும். அந்த செட்டில்டு அன்பிலீஃபு, அப்புறம் ஃபெய்த் முதல்ல மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் அது நிறைவாகுது. இன்னும் வேத வசனம் வாசிக்கும் போது சீஷர்கள் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்து, ஆமென், விசுவாசத்தினால நிறைகிறாங்க. விசுவாசத்தினால நிரப்பப்பட அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறது. அப்போ நிரப்பிக்கிட்டு அங்கே ஆண்டவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு கடலில் மேல் நடக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியோட மூவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் அவிசுவாசத்தில் ஆழ்ந்து போயிருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் குழப்பத்தில் ஆழ்ந்து போயிருக்கீங்களோ, எங்கெல்லாம் பொருளாதார பிரச்சனை ஆழ்ந்து போயிருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் வியாதியில் சிக்கி தவிக்கீங்களோ, உங்களை மேலே கொண்டு வந்து, ஆமென், உன்னை வியாதிக்குள்ளே இருக்கிற ஒன்றை வியாதிக்கு மேலே கொண்டு வருவார். ஆமென். வியாதியை உன் காலடியில் போட்டு மிதிப்பார். ஆமென். பொருளாதார பிரச்சனை காலடியில் போட்டு மிதிப்பார். ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் உன் காலடி கீழே பிரச்சனையை காலடிக்கு கீழே போட்டு தேவன் வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் விசுவாசிப்போம், நாம் ஆண்டவருக்காய் செய்வோம், ஆண்டவருக்காய் சாதிப்போம், நாம் எடுத்து நடப்போம். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வாராக.